சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வரும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்க விண்ணப்பங்களை பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது புதிதாக 1,00,00,000க்கும் அதிகமான விண்ணப்பங்களை பெறப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் முதல் வாரத்திலேயே அனைவருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தகுதியுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,16,00,000 பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இதற்கு புதிதாக திருமணமானவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்களை பெறப்பட்டு வருகிறது. இதற்காக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அரசின் விதிமுறைகளை பொருந்தாததால் தற்போது சுமார் 1,27,000 பயணிகள் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஆகையால் இதன் காரணமாகவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை 1,15,00,000 1,14,00,000 குறைந்து இருக்கிறது. ஆகையால் இதற்கு புதிய விண்ணப்பம் பொறுத்தவரை வருமானம், நிலம் வாங்குதல், அதாவது அதிக வருமானம், நிலம் வாங்குதல், அரசு பணிகளில் சேர்ந்தவர்கள், உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், பெயர் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. ஆகையால் இந்நிலையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெறப்பட்டு வருகிறது. இதற்கு ஏறக்குறைய தமிழகத்தின் 70% ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்டு நிறைவு பெற்றிருக்கும் நிலையில், இறுதி கட்டமாக மீதமுள்ள இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற இருக்கிறது. ஆகையால் பெரும்பாலும் பட்டா மாறுதல், மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றுக்காகவே அதிகபட்சமாக மனுக்கள் பெறப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த நிலையில் மகளிருக்கு தீபாவளி பரிசாக தற்போது புதிய தகவல் வெளியாகி உள்ளது. அது என்னவென்றால், தமிழகத்தில் சுமார் 2,25,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கும் நிலையில் தற்போது 1,16,00,000 பயனாளிகளுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மீதமுள்ள சுமார் 1,00,00,000 குடும்ப தலைவிகளிடமிருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இருக்கின்றன. இதனால் இதற்கு 45 நாட்களுக்குள் அந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில்
மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட இருக்கிறது. ஆகையால் இதற்கு 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்ப பெண்கள், பிற ஓய்வூதிய திட்டங்களை பெறும் ஓய்வூதியம் பெறுவோர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு கூறியிருந்த நிலையில் கூடுதலாக விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் இதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு இருக்கும் நிலையில் 1 கோடிக்கும் அதிகமான விண்ணப்பங்களை குவிந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் தற்போது அவற்றை பரிசீலிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில்தான் வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் தீபாவளி பரிசாக அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக நிதி ஒதுக்கீடும் நிதித்துறை மூலமாக செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் வரும் தீபாவளி அன்று அனைத்து மகளிர் பெண்களுக்கும் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான செய்தியானது வர இருக்கிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க மட்டும் பார்த்து பயன்படாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்த செய்தி என்னவென்றால், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் அறிமுகமாகியுள்ளது. அதாவது சென்னை மயிலாப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கும் 3,50,000 மாணவர்கள் பயனடைவார்கள். இது பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த திட்டமானது பெற்றோர்கள், மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறவும் அடுத்த வருடமே, அதாவது 2023 ஆகஸ்ட் 25ஆம் தேதி திருப்புவளையில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் இந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின். இந்த காலை உணவு திட்டத்தினால் பள்ளிக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் குழந்தைகளின் கற்றல் திறனும் மேம்படுத்துள்ளது. 90%க்கும் அதிகமான குழந்தைகள் முந்தைய பாடங்களை நிறைவு கூறுவது அதிகரித்துள்ளது. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படுவதும் தடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆரோக்கியமும் மேம்படுத்தியுள்ளது என்று ஆய்வறிக்கை கூறுகிறது. தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டத்தை கனடா அரசும் தங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்தி உள்ள நிலையில் இதற்காக சிறப்பான திட்டத்தை வகுத்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.